ஆசையா கிளம்பி போயிருந்தோம். சீமாபுரம் ஏரியில தண்ணியா கூட்டம். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அங்க போய் செம்மையா பல்ப் வாங்கிட்டு பல்ப் வாங்கினாலும் பரவாயில்ல, மீசையில மண்ணு கொட்டாத மாதிரியே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தண்ணியிலேயே விளையாண்டு வந்தாங்க. எப்பவுமே வந்து மழை டைம்ல மழை அதிகமா இருக்க போது ஏரியில தண்ணியா கொட்டும். சரி இப்பதானே மழை டைம்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன். ரொம்ப அதிகமா தண்ணி வரும், கொஞ்சமா தண்ணி வரும், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் சொன்னா. அங்க போய் பார்த்தா செம்ம வெறும் தண்ணி அந்த பக்கம் மட்டும் தான் இருக்கு தவிர இந்த பக்கம் வந்து ஃப்ளோ ஆகி வரல. இவன் வந்து இந்த பக்கம் எல்லாம் ஊத்துறா அது வந்து தாக்க வெறும் நம்ம குதிச்சு விளையாடலாம் அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா நல்லா இருந்தது. அதுலயே வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நாங்க போகும்போது என்னமோ ஒரு 10 பேரு அப்படிதான் இருந்திருக்கோம். ஆனா நாங்க தான் ஏமாந்தோம் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி வரவங்க எல்லாருமே செம்மையா பல்ப் வாங்குனாங்க. அதுதான் ஹைலைட். டைம் ஆக வந்து கூட்டம் வந்து அதிகமாயிட்டே இருந்தது. நாங்க ஒரு 10 மணிக்கு போயிருப்போம். அந்த டைம்ல வந்து எங்களோட சேர்த்து ஒரு 20 பேர் அப்படிதான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 200 பேர் 300 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஆசையா வந்துட்டு அங்க இருந்து வெளிய வந்து எட்டி பாக்குறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. நாளைக்கு யாராவது சீமாபுரம் ஏரிக்கு போறேன்னு ஒரு ஐடியா பண்ணிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை கேன்சல் பண்ணிட்டு பக்கத்துல வேற ஏதாவது ஆறு, ஏரி, குளம் இருந்தா அங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தொடர்ந்து வாட்ச் சப்போர்ட் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.